வேண்டான்னு தான் பார்த்தேன். ஆனா இவன் செய்யறது ஒண்ணுமே சரியில்லைங்க. இவன் செல்ல தூக்கிட்டு பாத்ரூம்குள்ள போனா திரும்பி வரவே மாட்டேங்கிறாங்க. டேய் என்னடா இதெல்லாம்? இல்லைங்கப்பா. என்னடா இல்ல? புக்கை எடுத்து நீ எவ்வளவு நாள் ஆச்சு? அது எனக்கு முதல்ல சொல்லு. வீடே பிடிக்கல, நான் எங்கேயாச்சும் கிளம்புறேன். வாங்க வாங்க பிரதர், உள்ள வாங்க. மா மா வாமா. ஆமா, அவளை மட்டும் கொஞ்சுங்க. அம்மா, நான் இன்ஸ்டாகிராம்காக ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பிரதர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கம்மா. அதான் வீட்டுக்கு வாங்க டீ குடிச்சிட்டு போலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தேம்மா. வாங்க பிரதர் வாங்க. உட்காருங்க பிரதர். நான் ஷூட் முடிக்கிற நேரத்துல எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டுச்சு. கரெக்டான நேரத்துல பிரதர் வந்து ஹெல்ப் பண்ணாங்கம்மா. ரொம்ப நன்றிங்க பிரதர். என்ன சாப்பிட்றீங்க பிரதர்? டீயா காஃபியா? இட்ஸ் ஆல் ரைட்மா, ஒன்றும் வேண்டாம். பொண்ணு கூப்பிடுச்சு, அதான் வந்தேன். நான் கிளம்புறேன். டேய் இருடா. என்னாச்சு? தம்பி வெளியே கிளம்புறேன்னு சொல்றானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். சும்மா ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு போறேன் வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். தம்பி சொல்லுப்பா, என்னாச்சு? ஆமா, இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்றதே தான் வேலை. ஆஹா, அப்படியா? இவன் என்ன செஞ்சாலும் இவங்களுக்கு ஓகே தான், நான் என்ன செஞ்சாலும் இவங்களுக்கு தப்பு. ஆமாடா, அவ சம்பாதிச்சு கொடுக்கறா. இவன் எப்ப பார்த்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கிறான் பிரதர். அதான் பிரச்சனையே. அம்மா அப்பாவும் நல்லதுக்கு தானே தம்பி சொல்றாங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்களா? நீங்களாச்சும் இவ்வளவு கேளுங்க. இவ இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு கண்ட கண்ட வீடியோ எல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இதை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஓ அப்படியா? இன்னைக்காவது பரவாயில்ல பிரதர், ஓடுற ட்ரெஸ்ல கையும் இருக்காது காலும் இருக்காது. அது நல்லது இல்லையேப்பா. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பார்க்காதீங்க, அது ஏன் இஷ்டம். நான் போடுற வீடியோக்கு எத்தனை வியூஸ் போகுது தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பூமர் மாதிரி பேசாதீங்க. நான் ஒன்று சொல்லட்டுமாமா? பைபிள்ல ஒரு நாள் செல்வரான இளைஞன் ஒருத்தன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான். ஐயா ஐயா நில்லுங்க, எங்க போறீங்க? அட இருங்க, நானும் வரேன். இவரு வேற. டேய், நீ குறுக்க மறுக்க வந்துட்டு இருக்காத. அங்க ஏசு இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும், அதான் நான் போயிட்டு இருக்கிறேன். ஆமா ஏசமா, நறுக்குன்னு 4 வார்த்தை கேளுங்க. எப்ப பாரு கூட்டத்தோடவே இருக்கிறாரு. நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? நல்ல போதகரே, நிலை வாழ்வை நான் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறேன்? கடவுள் ஒருவர் தவிர நல்லவர் எவரும் இல்லையே. அவரே நல்லவர்லன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்னங்கய்யா வாங்கியா போலாம். டேய், கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? உமக்கு கட்டளைகள் தெரியுமே. ஆமாண்டவரே, சின்ன வயசுல இருந்தே இந்த கட்டளைகளை நான் கடைபிடித்து வர்றேன். உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது. உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும். அட ஏசமா, இவ்வளவு எளிமையா சொல்லிட்டாரு. கவலை விடுங்க, நீங்க பரலோகம் போயிருவீங்க. நான் கூட ஏழை தான், எனக்கு கூட கொடுக்கலாம். டேய், நீ ரொம்ப ஆசைப்படுறடா. செல்வர் இறையாட்சிக்குள் நுழைவது எவ்வளவு கடினம். செல்வர் இறையாட்சியில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிதுப்பா. ஐயா ஐயா இருங்கய்யா, நானும் வரேன். அட இருங்க, நானும் வரேன். எங்க போறீங்க? என்னம்மா, அந்த செல்வரான இளைஞனை போல முகம் வாடி போயிட்ட. இனியோ கரும்புத்தாம்பட்டியில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கெட் டுகெதர் வச்சுருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கட்டாயம் அதுக்கு வரணும். வரோம் சார். இவ்வளோ தூரம் எனக்காக பேசியிருக்கீங்க, வராமல் இருப்பேனா சார்? கட்டாயம் வரேன் சார். ஏம்மா, உனக்கு இருக்கக்கூடிய பேரு புகழ் இதெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகுமா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையா இருக்கிறாரு. அதனால அவருக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ கொடுமா. இந்த வேண்டாத விஷயங்களை எல்லாம் தூக்கி வீசிட்டு வாமா. ஒரு சின்ன விஷயமா, வரும்போது நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வாமா. ட்ரெஸ்ஸிங்கிறது என்னுடைய சுதந்திரம் பிரதர், அதை பத்தி நீங்க பேசக்கூடாது. பார்க்கலாம் பிரதர், முடிஞ்சா வரேன்.
பாட்டெல்லாம் பலமா இருக்குது. ஹூ, ஹி, 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 ஹூ. இந்த பாட்டை வாலிபருடைய மண்டைக்குள்ள போட்டே தீருவேன். அவங்கள நான் நினைக்கிற மாதிரியெல்லாம் பாட வைப்பேன், ஆட வைப்பேன். பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? நம்ம ஆளு உங்க ஆளு சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாங்க சார், கேட்க மாட்டாங்க. ஒன்னும் நடக்காது. ஒன்று மட்டும் மறந்துடாத, அந்த ஆண்டவர் இயேசு உன்னை நெருப்பில் போடுவார். அந்த அழியாத நெருப்பில் நீ அழிஞ்சு போவ. ஐயோ ஐயோ ஐயோ, நான் இறஞ்சாலும் பரவாயில்ல, யாரையும் விட மாட்டேன். நான் சொல்றத கேட்கறதுக்கு 4 பேர் இருக்காங்க. அவனை எடுத்துட்டு போய் தீருவேன். பாவண்டா நீ.